பொறுத்த மட்டில் ஒரு சில காரியங்களை, ஒரு சில கடமைகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் நாங்கள் இஸ்லாத்தில் முழுமை பெற்றவர்கள் கிடையாது. ஏனென்று சொன்னால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலே, இஸ்லாமிய கொள்கையை பொறுத்த மட்டிலே 2 விடயங்கள் சார்ந்து இருக்கின்றது. அந்த 2 விடயங்களையும் பார்க்கிற போது, ஒன்று ஈமான் சார்ந்த ஒரு விடயமாக, நம்பிக்கை சார்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னும் ஒன்று இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய செயல் சார்ந்த ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. ஈமான் என்று சொன்னால் மனதளவில் நம்பிக்கை கொள்கின்ற காரியத்தை குறித்து நிற்கின்றது. இஸ்லாம் என்று சொன்னால் கட்டுப்படக்கூடிய ஒரு பொருளை உடையதாக இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த விடயம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப ஈமானும் இஸ்லாமும் என்பது வெவ்வேறாக இஸ்லாத்திலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். ஒருவருடைய ஈமான் அவருடைய உள்ளத்தில் உறுதியாக இல்லை என்று சொன்னால், அவர் நம்பிக்கை சார்ந்த விடயம் முறையாக இல்லை என்று சொன்னால், செயல் சார்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒருவர் நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயங்களை, அம்சங்களை நம்பி அதன்படி வாழ்ந்து இஸ்லாத்தினுடைய கடமைகளை அவர் நிறைவேற்றுவார் என்று சொன்னால், அவர்தான் உண்மையான மோமீனாக, உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பறைசாட்டுகின்றான். அதனால் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த மனித சமுதாயத்துக்கு இந்த விடயங்களை 2 வெவ்வேறு என்கின்ற அடிப்படையிலே பாடம் புகட்டுவதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே இருக்கிற போது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். மனிதனுடைய தோற்றத்திலே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே உட்கார்ந்து அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, قال فأخبرني عن الإيمان, ஈமான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை சார்ந்த அந்த விடயம் என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தை எனக்கு கற்றுத்தாருங்கள், அறிவியுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். கேட்கிற அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அன் துஅமினு பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கின்ற அந்த விடயத்தையும், வ மலாயிகத்திஹி அவனுடைய வானவர்களை நம்பிக்கை கொள்வதும், வ குதுபிஹி அவனால் இறக்கப்பட்ட வேதங்களை, அது அவனுடைய வேதம் உண்மையான வேதம் என்கின்ற நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தையும், வர்சுலிஹி அவனால் அனுப்பப்பட்ட தூதர் உண்மையானவர் என்கின்ற நம்பிக்கையையும், வல் யௌமில் ஆகிர் மறுமை நாள் ஒன்று இருக்கின்றது என்கின்ற அந்த விடயத்தையும், வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி நலவும் கெடுதியும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது என்கின்ற அந்த விடயத்தையும் நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையோ, நோன்பையோ, ஹஜ்ஜையோ, இன்ன பிற வணக்க வழிபாடுகளையோ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. மாற்றமாக ஈமான் என்பது உள்ளம் சார்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது, நம்பிக்கை சார்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த நம்பிக்கையில் இன்னென்ன காரியங்களை ஒருவர் நம்பிக்கை கொண்டால் மாத்திரம்தான் அவன் ஈமான் கொண்டவனாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு பாடத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிற போது சொல்லுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே மீண்டும் கேட்கிறார்கள், எனக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லித்தாருங்கள். கேட்கக்கூடியவர் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கேட்கின்ற நோக்கம் குறித்தும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே பின்னால் விவரிக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக வந்திருக்கிறார், அனைவரும் மார்க்கத்தை அறிந்து புரிந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் கேள்வியாக கேட்டு அந்த விடயத்தை புரிய வைத்திருக்கின்றார் என்கின்ற விடயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் பற்றி கேட்கப்படுகிறது. இஸ்லாம் பற்றி கேட்கப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாம் என்று சொன்னால் அன் தஅபுதல்லாஹ வலா துஷ்ரிக் பிஹி ஷையா, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், வணக்கத்தில் யாரையும் இணையாக்க கூடாது என்கின்ற விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். செயல் சார்ந்து நாங்கள் செய்கின்ற அந்த வணக்கத்தில்
யாரையும் துணையாக்கிவிடக் கூடாது என்கின்ற விடயத்தை கூறுவதோடு தொழுகையை நிலைநாட்டுவது, ஏற்று கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை கொடுப்பது, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது, யாருக்கு ஹஜ்ஜி செய்வதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்கின்றதோ அவர்கள் ஹஜ்ஜி செய்வது என்கின்ற விடயத்தை இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் என்பது நம்பிக்கை உள்ளம் சார்ந்தது என்றும், இஸ்லாம் என்பது அது செயல் சார்ந்த விடயம் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள்.